நம்ம ஊரில் நம்ம பீப்புள் எப்படி இது மாதிரி ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஓல்டு டெல்லியோட சென்டர் பாயிண்ட், அதாவது ஃபோர்ட்டுக்கு பக்கத்துலேயே. இது நான் பார்க்குறப்ப எவ்வளோ தூரத்தில் யார் எங்கே வந்தாலும் நல்லா அட்டாக் பண்ணலாம் ஈஸியாக. எம்பரர் வந்து அங்கே உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும். தாஜ்மஹால் என்ன சினாரியில் இருக்கோ சேம் அதே சினாரியில் தான் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்ட்ரக்சர்ஸுமே இருக்கும். இந்த டெக்னிக் வந்து முகல் ஆர்கிடெக்சர் தான் வந்து பார்க்க முடியும். ஹியூமன் ஃபிகர்ஸோ அந்த அனிமல்ஸ் இது மாதிரி உயிரில் இருக்கிற விஷயம் எதுவுமே வந்து ஃபிகர்ஸ் வந்து வைக்க மாட்டாங்க. ஒன்லி ஃப்ளோரா ஃபானா மட்டும்தான் வந்து டீட்டெயிலில் இருக்கும். அழகாக ஃபைன் டியூன்டாக இருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த ஜமா மஸ்ஜித். ஹாய் எஸ் மார்னிங். டைம் வந்து இப்போ 8:13 ஆகுது. டேட் வந்து 26. ஸோ நேற்று டேயில் நம்ம எங்கெல்லாம் போனோம், எம்பசிக்கு போனது, மீட்டிங்க்கு போனது, அதுக்கப்புறம் இந்தியா கேட் எல்லாம் போய் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த கரண்ட் ஸ்பேஸ்க்கு போயிருந்தோம், அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம் நைட்டோட. ஸோ இன்னைக்கு இப்போ நாங்கள் நியூ டெல்லியில் தான் இருக்கோம். இப்போ ஓல்டு டெல்லி போயிட்டு ஓல்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு பிளான். ஸோ ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட்டு சாப்பிட்டு அடுத்தது நம்ம அந்த மாதிரி இருக்குது. லைக் அந்த ஓல்டு டெல்லி போயிட்டு ரெட் ஃபோர்ட்டு, மசூத் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு பிளான். நான் தங்கியிருக்க இடத்துல ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் காட்டுறேன் பாருங்க. இது வந்து ஒரு ஓப்பன் ஏர் தேட்டர் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஸ்டெப் நைட் போயிட்டு இதில் வந்து உட்காரலாம். தென் அட் த சேம் டைம் இந்த பிளாக் ஏர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ப்ளக்கின், ஸோ சார்ஜ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடுமே இருக்குது. ஸோ ஒர்க்கும் பண்ணலாம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஓடுது பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு ஹோம் தேட்டர் மாதிரி கனெக்ட் ஆகுது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன்ஸு, ஒரு ஸ்பீச் அதெல்லாம் கொடுத்தா கூட ஸோ இட்ஸ் ஆக்ட் லைக் ஸ்டேஜ் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ இங்கேருந்து எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸு. இது மட்டும் இல்லாமல் இந்த இதுக்கு இந்த ஸ்பேஸுக்கு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து ஸ்டோரேஜ், அது கீழே கம்யூனிகேஷன்ஸ்க்குலாம் அது இருக்கிற மாதிரி அதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க சர்வீஸ் ஸ்டோரேஜ். இந்த பில்டிங் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டெஸ்க்கு, ஸோ ஒர்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அழகான ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அண்ட் தென் இது வந்து ஒர்க்கிங்கு, இது கேஷுவல் ஸ்பேஸு, ஸ்னூப் டேபிள், இது மாதிரி கேமிங்ஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ அது ரிசப்ஷன். ஓகே, ஆல் செட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்னும் சாப்பிடல, இனிமேல் தான் போய் சாப்பிட்ணும். நம்ம ஃபஸ்ட்டு ஜம்மா மஸ்ஜித் தான் போகிறோம். ஏன்னா அது பக்கத்தில் தான் வந்து ரெட் ஃபோர்ட் இருக்குது. ஸோ மஸ்ஜித் போயிட்டு பார்த்துட்டு தென் வந்து ரெட் ஃபோர்ட் போகலாம் அப்படிங்கிற பிளான் இருக்கேன். அதை முடிச்சுட்டு எங்கே போகிறதுன்னு ஐடியா இல்லை. ஸோ அதை ரெண்டையும் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா டிசைட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இங்கே நான் பார்த்த விஷயம் டெல்லியில், நான் வந்து கேபு ஆட்டோ இது மாதிரி தான் எடுத்துகிட்ருக்கேன் நேற்றுலேருந்து. இங்கே ஆக்சுவலி யாருமே வந்து எக்ஸ்ட்ரா கேட்குறதில்ல. ஒரு நல்ல விஷயம். நம்ம ஊரில் வந்து ஒரு ஆட்டோ எது கேப் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு புக் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வேலை ஃபோன் பண்ணி எவ்வளோ எக்ஸ்ட்ரா காசு எக்ஸ்ட்ரா கேட்டு அது ஓகேன்னா தான் வந்து ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. ஆனால் இது இல்லாமல் இட்ஸ் குட் ஆக்சுவலி. எக்ஸ்ட்ரா காலையில் சாப்பிடணும், ஜூஸ் வாங்கணும். ஜூஸ் வந்து சாட் மசாலா போடுறாங்க. ஓகே, கிளம்பிய சம்பாட்டோங்க.
நாம் மசூதிக்கு வந்தாச்சு. சும்மா மசூதிக்கு ஓகே, மசீஜ் இங்கே ஹிந்தியில் சொல்லணும்னா பாருங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா 11 o'clock தான் வந்து ஓப்பனிங்கா. மார்னிங் வந்து 9 o'clock. நான் வந்து 9:30 ஓப்பன் போட்டிருந்தாங்க. அது வந்து ப்ரே பண்ணுற பீப்புளுக்காக வந்து ப்ரே பண்ணுற பீப்புள் தான் வந்து லைக் 9 o'clock ஓப்பன். ஸோ நம்ம 11 o'clock ஓப்பன். அது ஒன் மோர் திங், நம்ம இந்த கேட் வந்து இப்போ நமக்கு வந்து ஒரு கேட் வந்து கேட் நம்பர் 2 எஸ் அது நான் சரி ஞாபகம் இல்லை. அது வந்து ஒன்லி ஃபார் இன்டர்நேஷ்னல் என்ட்ரிக்கு மட்டும் தான் அந்த கேட் தான். ஸோ நம்ம கேட் நம்பர் 2 சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம நடந்து போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு இந்த மஸ்ஜிதோட உள்ளே போனதுக்கப்புறம் அதோட ஆர்கிடெக்சர் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. ஆக்சுவலி டெல்லி ஆர்கிடெக்சர் வந்து லைக் இது ஃபுல்லாமே வந்து முகல் ஆர்கிடெக்சர் தான், முகலால் டெவலப் ஆனதான். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா ரைட்டவே வந்து முகலாக வந்து டெவலப் ஆகலை. இது எல்லாமே ட்ரெவிடியன் ஆர்கிடெக்சர் இதுதான், தட்ஸ் மீன் இந்தியன் ஆர்கிடெக்சர் ஓகேங்களா. ஸோ அதுலேருந்து டெம்பிள் ஆர்கிடெக்சர்லேருந்து எவ்வளோனதான் பார்த்தீங்கன்னா முகல் ஆக்சுவலி மிக்ஸ்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அவங்க வந்தப்போ இவங்களுக்கு ஸ்பேஸ் இல்லாதனால ஸோ இந்தியன் டெம்பிள்ஸை வந்து லைக் இன்னும் டெமாலிஷ் பண்ணி அதில் இருக்கிற எலமெண்ட் காம்பவுண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் காலம் இருக்குன்னா அந்த காலமு அதோட ஃபவுண்டேஷன்ஸு ஸோ அதவே வச்சு ரீஅரேஞ்ச் பண்ணி அவங்க ஸ்பேசஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணாங்க. ஸோ டெம்பிள் அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக. தென் அதுக்கப்புறம் லேட்டர் அவங்கள ஓனாக க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அதனால் இதுதான் வந்து இப்படி என்ட்ரியான இப்படி தான் அது க்ரியேட் ஆன விஷயம். 11 o'clock தான் வந்து என்ட்ரி. நம்ம அதை வர வெளியே தான் வந்து ரோம் பண்ணோம். ஆக்சுவலாக இப்போ மசூதி ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கேன் நான். அதை தான் ரோம் பண்ணி நடந்துகிட்ருக்கேன். யோசிச்சு பாருங்களா, 1631 வந்து இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 36 வந்து முடிச்சிருக்காங்க. 31 ஆரம்பிச்சு 5 வருஷத்தில் வந்து இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர் வந்து முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி நான் என்ன இமேஜின் பண்ணுறேன்னா 1600 ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 400 இயர்ஸ்க்கு முன்னாடி, ஆல்மோஸ்ட் 400 390 380 வச்சுக்கோங்க. இப்போ நான் நடந்துட்டு இருக்க ஸ்ட்ரீட் வந்து எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்கள். இப்போ இங்கே இருக்கிற பில்டிங்ஸு, இங்கே இருக்கிற பீப்புள் இங்கேயே இருந்திருக்கும்ல. அப்போ அதுக்கு முன்னே அப்போ செட்டில்மெண்ட் இருந்திருக்கும். இதே மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி இப்படி நடந்துட்டு இருந்திருக்கும். எப்படி ஷாப்ஸ், ஏன்னா இங்கே பார்த்தேன் இது வந்து ஓல்டு டெல்லியோட சென்டர் பாயிண்ட், அதாவது ஃபோர்ட்டுக்கு பக்கத்துலேயே, கோட்டைக்கு பக்கத்துலேயே கட்டியிருக்காங்க. ஸோ மொத்தம் 3 அக்சஸ் இருக்குது. ஒன்று வந்து ராஜாவோட அக்சஸ்க்கு, மீதி 2 வந்து காமன் பீப்புளுக்கான அக்சஸாக கொடுத்துருக்காங்க. அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்த. அப்போது இதுதான் சென்டரோட. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊரில் வந்து கோயிலை சுற்றி தான் வந்து எல்லாம் இருக்கிற மாதிரி இங்கே வந்து மாஸ்க் சுற்றி தான் வந்து அப்போ இருந்த செட்டில்மெண்ட் இருக்கும், அந்த முகல் செட்டில்மெண்ட்ஸ் இருந்திருக்கும். ஸோ அப்போ ஃபுல்லாக வந்து ஷாப்ஸு, இது சுற்றின வந்து மெர்ச்சன்டைஸ் கடைங்க, வெண்டர்ஸ் இருந்திருப்பாங்க. நான் ஆக்சுவலி இப்போ வரவழியில் பார்த்தேன், காட்டனுக்குன்னு தனியாகவே ஒரு மார்க்கெட் இருந்தது. ஸோ அப்போ பார்த்தோன்னா அந்த பீரியடில் லைக் இதான சிட்டியில் இது சுற்று வட்டாரத்தில் வில்லேஜ் டவுன்லேருந்து இங்கே தான் வந்து கூட்ஸ்லாம் வந்து சேல் பண்ணுறது. அப்போ காட்டன் மாதிரி விஷயம் சேல் பண்ணுறது இங்கே தான் வந்திருப்பாங்க. எவ்வளோ பெரிய ஒரு டவுனாக வந்து இதுக்கு இருந்திருக்கும். அது இன்னமும் வந்து கரண்ட்லேயும் இன்னும் ஆக்டிவாக இருக்குது. நைஸ். ஓகே, நான் அப்படியே வாக் பண்ணி போகிறேன். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். எல்லாம் கேட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க. என்ட்ரி எவ்வளோ ஹைட்டில் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 32 ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா
16 அடி 16 ஃபீட் ஹைட்டில் இருக்குது. இந்த லெவலு ஆக்சுவலி இந்த லெவலில் இருந்து நான் இன்னொரு விஷயம் ஆக்சுவலி இது ஓப்பன் வேர்ல்டில் நோட்டீஸ் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கு அங்கே தெரியுதுல்ல, அது வந்து ஸ்ட்ரீட் ஆக்சுவலி ஸ்ட்ரெயிட்டாக போனால் வந்து மெயின் ரோடு. அங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா ரெட் ஃபோர்ட்டு. உங்களுக்கு ஹைட் வேரியேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா மாஸ்கோட வந்து பிளாட்ஃபார்ம். இந்த ஹைட்டு இதுலேருந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 20 அடி வந்து இந்த கிரவுண்ட் லெவல், இந்த கிரவுண்ட்லேருந்து 20 அடி ரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ ஃபில்லிங் நடந்திருக்கும். ஸோ நம்ம இங்கே ரீச் ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா ஸோ 14 ஸ்டெப் நான் சொன்னேன். அதான் இது வந்து எஸ் இது 20 அடி இருக்கும். கண்டிப்பாக இது வந்து 20 அடி இருக்கும். இப்போ என்னென்னா அங்கே தெரியுது பாருங்கள் ரெட் ஃபோர்ட், அதுதான். ஸோ அங்கே இருந்து ரோட் லெவல்லேருந்து வந்து மறுபடியும் வந்து ஒரு கிளைம் நடக்குது. இந்த இடத்துல வந்து சம்மர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்டெப்ஸ், அதாவது இந்த பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே மறுபடியும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்டெப் ஏறுற மாதிரி இருக்குது. ஸ்டெப் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 ஃபீட் இருக்கும். கிளைம் பண்ணி வந்ததுக்கப்புறமா ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரீட் ஃபுல்லாக மார்க்கெட் ஸ்ட்ரீட் இருக்குது. தென் அதுக்கப்புறமா தான் மறுபடியும் இந்த 20 ஃபீட் ரைஸ் பண்ணி தான் நம்ம ஈஸ்டர்ன் என்ட்ரன்ஸ்குள்ளே வரும். ஆக்சுவலி ஈஸ்ட் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டோரி இருக்குது, மொத்தம் 3 ஸ்டோரி. இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து சாண்ட்ஸ்டோன் தான். கம்ப்ளீட்டாக இந்த ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே சாண்ட்ஸ்டோன் தான். ஆனால் டோம் மட்டும் பார்த்தீங்கன்னா மார்பிள், ஒயிட் மார்பிளில் வந்து பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம். இதை 5 இயர்ஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க இந்த ஸ்ட்ரக்சரை. நான் என்ன ரொம்ப இதாக பார்க்குறேன்னா, வியப்பாக பார்க்குறேன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மு. ஆக்சுவலி இது எல்லாமே வந்து ஓப்பன் கிரவுண்டு. இது எல்லாமே வந்து ஓப்பன் கிரவுண்டாக தான் இருக்குது, ஃபுல்லாக ஓப்பன் கிரவுண்டு. இப்போ அந்த லெவலில் இருந்து இந்த ஹைட்டை வந்து ரைஸ் பண்ண எவ்வளோ சாயில் டிரான்ஸ்ஃபர்ஷன் நடந்திருக்கும். ஸோ ஒரு மேன் போகிற 5 இயர்ஸில் டிக் பண்ணி சாயிலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ ஏரியா ஃபில் பண்ணணும்னா அதுக்கு மிகப்பெரிய மேன் பவர் தேவைப்பட்டிருக்கும் இந்த பீரியடில். நான் அப்படியே பார்த்துட்டே வரேன். பார்த்துட்டு நடுவு அப்படி போய் இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சாண்ட்ஸ்டோன் கார்விங் பாருங்கள். இன்னும் இந்த கார்விங்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது இப்போ எப்படின்னா இப்போ மேக் பண்ணப்போ என்ன டீட்டெயில்டாக இருந்திருக்கும். சாண்ட்ஸ்டோனுங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு செங்கல் மாதிரி தான். ஒரு சுட்ட செங்கல் எப்படி இருக்கும் அது மாதிரி தான். பட் அதுவே நேச்சுரலாக இருக்கிற ஸ்டோன் தான் வந்து சாண்ட்ஸ்டோனு. ஸோ அது கலர் தான் பார்த்திங்கன்னா இந்த ரெட்டிஷ் கலராக இருக்குது. முகல் எம்பையரோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே பார்த்தா எல்லாமே வந்து ஃபோர்ட் கான்செப்டில் தான் இருக்கும். ஃபோர்ட்டு என்ன ஸ்டைலுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்களோ, பிரின்சிபிள்ஸ் இருக்குமோ அந்த ஸ்டைலில் தான் வந்து அதிகபட்சமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த பீரியடில் வந்து அட்டாக்ஸ் வந்து அதிகமாக நடந்துகிட்ருக்கும். ஒருத்தர் வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்களோட ஸ்ட்ரக்சர்ஸு, மான்யூமெண்ட்ஸு எல்லாமே வந்து ஒரு ஃபோர்ட் ஸ்டைலில் தான் இருக்கும். இப்போ அதில் பாருங்கள், இது வந்து ஒரு டெம்பிள் தானே. ஓகே, இது வந்து சொல்லப்போனால் மசூஜ், நம்ம டேர்மில் சொன்னால் டெம்பிள் தான். ஆனால் அந்த டெம்பிளையும் பாருங்கள், அதாவது அட்டாக் பண்ணுறங்க ஸ்பேஸை விட்டு பீப்புள் உட்காந்து பார்த்தாங்கன்னா கேப்பர் ஸ்பேஸ், ஒரு பேரியரு, வாட்ச் டவரு, அந்தன்னு பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் வந்து இவ்வளோ ரைஸ் பண்ணுறது, இது எல்லாமே ரீசன் எதுக்குன்னா டிஃபென்ஸ்க்காக தான். ஸோ டிஃபென்ஸ் சிஸ்டம்க்காக தான் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பண்ணுவோம். ஏன்னா இப்போ இந்த பிளாட்ஃபார்ம் இப்போ இங்கேருந்து நான் பார்க்குறப்ப எவ்வளோ தூரத்தில் யார் எங்கே வந்தாலும் நல்லா பண்ண முடியும். அவ்வளோ சீக்கிரமாக போய் கிளைம் பண்ணி ஏரியா வர்றதுக்குள்ள அதை அட்டாக் பண்ணலாம் ஈஸியாக. அது முக்கியமான ஒரு விஷயம் வந்து முகல் ஆர்கிடெக்சரில் எல்லாமே வந்து பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே எவ்வளோ மேக்ஸிமம் ரைஸ் பண்ணணும் அந்தளவுக்கு ரொம்ப ஹைட்டாக தான் வந்து பிளாட்ஃபார்மை ரைஸ் பண்ணி கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி சொன்ன மாதிரி ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ட்டுக்கு உண்டான ஃபியூச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் தான் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகே, நம்ம உள்ளே போகலாம். செமி சர்க்கிள் டோம் ஜாயின்ஸ் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஜூம் பண்ணுறாங்க. ஜாயின்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் டோரு. ஆக்சுவலி இது உட்டன் டோரு.
உட்டனுக்கு மேலே ஸ்டீலில் வந்து பிளேட் பண்ணியிருக்காங்க, ஸ்டீல் பிளேட்ஸ் பண்ணியிருக்காங்க. And then small entry. The onion domo inside. ஸ்டோன்ஸை எப்படி பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம உள்ள என்ட்ரி ஆகிட்டோம். இது என்ட்ரி தான் வந்தோம். இது வந்து ஈஸ்ட் என்ட்ரி. நான் சொன்ன 3 ஸ்டோர் வந்து பில்டிங் இருக்குன்னு. எவ்வளோ அழகாக இந்த பால்கனி இருக்கு பாருங்களேன், செம்ம க்யூட்டாக இருக்குது. ஐ திங்க் என்ன நினைக்கிறேன், ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் இது நடந்தால் லைக் எம்பரர் வந்து அங்கே உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இது எல்லாமே பால்கனிஸ் பார்த்தீங்கன்னா லைக் மினிஸ்டர்ஸ் அது மாதிரி உட்கார ஸ்பேஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதோட என்ட்ரி வந்து சைடில் இருக்குது. அந்த லைக் என்ட்ரன்ஸ்குள்ளே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து அதோட என்ட்ரி இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சுற்றியும் பார்த்தீங்கன்னா கார்டோர் இருக்குது. ஸோ இது வந்து சவுத், இது வந்து நார்த்து, இதுதான் சவுத் என்ட்ரி. இது வந்து 2 ஸ்டோரி என்ட்ரி. இது 2 2 ஸ்டோரி என்ட்ரி. இதில் பார்த்தீங்கன்னா 25,000 பீப்புள் வந்து அட் அ டைமில் வந்து இதில் ப்ரே பண்ண முடியும். அது மாதிரி வந்து ஸ்ட்ரக்சரை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் உங்களுக்கு சொல்லவா? இதை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்களா தெரியல, மேபி சில பீப்புள் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். இங்கே பார்க்குறீங்களா, இப்போது இந்த ஸ்ட்ரக்சரையும் நான் தாஜ்மஹாலையும் கம்பேர் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் தாஜ்மஹாலை வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் டோம் இருக்கும், தென் மினட்ஸ் இருக்கும், ஒரு மெயின் சென்டர் என்ட்ரி இருக்கும். அந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆர்ச்சஸ் இருக்கும், செமி சர்க்குலர் டோம் இருக்கும், ஆனியன் டோம் இருக்கும். இப்போ இந்த ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல, இந்த 5 ஃபீச்சர்ஸ் தான் ரிப்பீட்டிவாக பார்த்தீங்கன்னா இந்த முகல் ஆர்கிடெக்சரில் நீங்கள் எல்லா மான்யூமெண்ட்ஸில் பார்க்கலாம். மாஸ்க்கு, இப்போ தாஜ்மஹால் இது மாதிரி இடத்துல எல்லாமே பார்க்கலாம். ஹுமாயூன் டோம் இருக்குது, அதுவும் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ சேம் ஃபீச்சர்ஸ் தான். அதோட டிசைன் பண்ண லைக் ஸ்டைல் மட்டும் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ், ஷேப்ஸு வந்து மாறிட்டுருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ரெக்டாங்குலராக இருக்குது, சார் லீனி ரெக்டாங்குலராக இருக்குது. இது வந்து ஸ்கொயர் கிடையாது. ஆனால் இதே வந்து தாஜ்மஹால் எடுத்திங்கன்னா தாஜ்மஹால் வந்துட்டு ஸ்கொயர்டாக இருக்கும், ஆனால் வந்து கார்னர் வந்து சாம்பர் மாதிரி கட் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சென்டர் டோம் இருக்கும், சைட் டோம்ஸ் இருக்கும், மினிட்ஸ் இருக்கும். இதில் வந்து 2 மினிட்ஸ் இருக்கா, அதில் தாஜ்மஹால் பார்த்தீங்கன்னா 4 மினிட்ஸ் இருக்கும். அதே மாதிரி செமி சர்க்குலர் ஆர்ச்சஸ் இருக்கும், இதே மாதிரி இருக்கும். அதன் பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் ஸ்டோரியாக இருக்குது. தாஜ்மஹால் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டோரின்னு நினைக்கிறேன், நாட் ராங், 2 to 3 ஸ்டோரிஸ் இருக்கும். அதில் 4 ஸ்டோரின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் போனதில்லை. லட்சி நம்ம முடிஞ்சால் அடுத்தது போகலாம். இந்த என்ட்ரி பாருங்கள், 2 ஸ்டோரி என்ட்ரி இருக்குது. தமிழ் தான். ஆக்சுவலி இவங்க 4 பேரும் வந்து தமிழ்நாட்டில் வந்துருக்க ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட்ஸு. இங்கே டெல்லி இன்டர்ன்ஷிப் பண்ணுறாங்களாம். ஸோ மீட் பண்ணி பேசியிருந்தோம். ஓகே, பேக் டு த பாயிண்ட். நான் சொன்னேன்ல, ஸோ தாஜ்மஹால் என்ன சினாரியில் இருக்கோ சேம் அதே சினாரியில் தான் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்ட்ரக்சர்ஸுமே இருக்கும். ஸோ இதே ஃபியூச்சர்ஸ் தான் வந்து எல்லாமே இருக்கும். ஸோ சாண்ட்ஸ்டோனு லைக் மார்பிள். ஆனால் இதில் எக்ஸப்ட் என்ன ஒரு விஷயம்னா, தாஜ்மஹால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து மார்பிளில் வந்து டிசைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அதில் ப்ளஸ் பாயிண்ட்டு. ஓகே, இங்கே பாருங்கள் ஒரு வாட்டர் பாடி இருக்குது. ஸோ இந்த வாட்டர் பாடி எதுக்குன்னா, தொழுகை பண்ணுறப்ப அவங்க வந்து அவங்கள ஃப்ரெஷ்அப் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்குண்டான வாட்டர் பாடி வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில்
டெம்பிள்ஸ் மட்டும்தான் வந்து லைக் ரிமைனிங் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஊரில் ஆர்கிடெக்சர்லாம் இருக்குது. மற்றபடி வேறு பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் எதுவுமே வந்து நம்மக்கிட்ட கிடையாது. ஆனால் முகல் வந்து லேட்டராக தான், அதாவது நம்மளுக்கு ஒரு ப்ரீஸ்டருக்கு ஒரு 400 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தனால, 4-5 டேஸ்க்கு முன்னாடி வந்தனால அவங்களோட ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்திங்கன்னா நிறையாவே வந்து அங்கே இருக்குது. இந்த லைன்ஸ் பாருங்களேன். ஸோ சாண்ட்ஸ்டோன், அதுக்கு நடுவு பார்த்திங்கன்னா மார்பிள் லைனிங் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து ஓகே, இங்கே வந்து நம்ம ஷூட் பண்ணக்கூடாது, நம்ம இங்கேருந்தே பார்ப்போம். சிங்கிள் மார்பிள் இது. எனக்கு இது வந்து ஆச்சரியமாக இருக்குன்னா, மார்பிள் தானே யோசிக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம கரண்ட்டில் வந்து மார்பிள் வந்து கட் பண்ணுறதுக்கு மிஷின்ஸ் இருக்குது. பெரிய பெரிய பிளேட்ஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 feet 6 feet ஆகி அதுக்கிற பிளேட்ஸ் இருக்கும். அந்த பிளேட்ஸில் வந்து ஸ்லைஸ் பண்ணி பாலிஷ் பண்ணால் கிரைனட் பாலிஷ்னு சொல்லுவாங்க, அது இருக்கும். அப்போ என்னமா டெக் இருந்திருக்கும்? ஆக்சுவலி இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இதுக்கு டெக்னாலஜிலாம் இருந்திருக்கும். இப்போ இதுதான் கண்டுபிடிச்சி தான் பண்ணியிருப்பாங்க, நான் சொல்ல வரல. இதுக்கு முன்னாடி டெக்லாம் இருந்திருக்கும். பட் அது என்னமா டெக்காக இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு என்னமா இருக்குன்னா, இது பாருங்கள், எனக்கு 8 அடி இருக்கும் இது. இந்த மார்பிளோட ஹைட்டு இவ்வளோ ஹைட்டாக இருக்குது. அப்போ இந்த ஸ்லைஸ் பண்ணி இந்த பாலிஷ் பண்ண ப்ராசஸ்லாம், இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் அந்த இடத்துல இருந்திருக்கும். இதெல்லாம் பாருங்க காவிங்ஸு. இது வந்து சிங்கிள் ஸ்டோனு. இதில் சிங்கிள் ஸ்டோன்லேயே வந்து காவிங் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து சிஎன்சியில் வந்து காவிங் பண்ணுவாங்க, ரவுட்டர் மிஷினில் கட் பண்ணி. அது மாதிரி இருக்கு. நான் இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். முகல் ஆர்கிடெக்சரில் வந்துட்டு இந்த ட்ரையாங்கிள் ஃபார்மை வச்சு பென்டகன் ட்ரையாங்கிள் ஃபார்ம் இருக்குல்ல, இதை வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நிறைய இடத்துல பார்க்கலாம். இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பென்டகன் ஃபார்மேட்டு தான். ஆக்ஸகன், பென்டகன், அந்த ஃபார்மேட்டில் வந்து அந்த ஷேப்ஸ் இருக்குது. ஆக்சுவலி தாஜ்மஹாலே பார்த்திங்கன்னா ஆக்டகன் நினைக்கிறேன். நான் சைட் பை சைட் நான் இமேஜஸில் நான் ஆட் பண்ணுறேன். இந்த ஷேப்ஸ் வந்து நிறையவே இருக்கும். இப்போ இந்த காலம் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும். பட் ஆனால் இது ரவுண்ட் காலம் கிடையாது. இப்போ அதுவும் வந்து இந்த மின்னட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரவுண்ட் கிடையாது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆக்டகன் ஷேப்பில் இருக்கிறது தான். ஸோ அந்த ஷேப் தான் வந்து அதை வந்து அப்படியே கொஞ்சமாக சுருக்கி எடுத்துகிட்டு போய் டாப்பில் எடுத்துகிட்டு போய்ட்டு மேலே மின்னட்ஸ் செஞ்சு வச்சுருக்காங்க. முகல் எம்பையரில் வந்துட்டு ஹியூமன் ஃபிகர்ஸோ அந்த அனிமல்ஸ் இது மாதிரி உயிரில் இருக்கிற விஷயம் எதுவுமே வந்து ஃபிகர்ஸ் வந்து வைக்க மாட்டாங்க. ஒன்லி ஃப்ளோரா ஃபானா மட்டும்தான் வந்து டீட்டெயிலில் இருக்கும். இப்போ இதெல்லாம் பாருங்கள். ஸோ அதெல்லாம் லோட்டஸ் ஃபார்மேட் தான். இப்போ இதெல்லாம் இருக்குது லோட்டஸ் லீஃப் தான். எல்லாமே லீஃபு, லோட்டஸு, அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். எவ்வளோ பெரிய ஹால் இருக்குது. ஸ்லாப்ஸ், ஃப்ளாட் ஸ்லாப்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸ்டோன் ஆக்சுவலி தான், சாண்ட் ஸ்டோன்லேயே தான் எல்லாமே. இந்த என்கிரேவ்ஸ் பாருங்களேன் எவ்வளோ டீட்டெயில்டாக இருக்குது. சாண்ட்ஸ்டோனுக்குள்ளே காவ் பண்ணி டெப்த் எடுத்து அதுக்கு மேலே வந்து அதே ஷேப்பில் வந்து இந்த மார்பிளை வந்து உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, வச்சு அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த முகல் எல்லாம் ஆர்கிடெக்சர் எல்லாமே இது மாதிரி டீட்டெயிலிங் வந்து நிறைய இடத்துல பார்க்கலாம். தாஜ்மஹாலுமே பார்த்திங்கன்னா இந்த ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ்லாம் வச்சு பண்ணியிருப்பாங்க. கிளாஸ் இது மாதிரி விஷயம்லாம் உள்ளே வச்சு பண்ணியிருப்பாங்க. காவ் பண்ணி உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. இந்த டெக்னிக் வந்து முகல் ஆர்கிடெக்சர் தான் வந்து பார்க்க முடியும். நமக்கு சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, இப்போ சவுத் இந்தியானா தமிழ்நாடை பற்றி மட்டும் பேசலை. ஏன்னா அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவாக தான் வந்துட்டு தமிழ்நாடு வந்து பிரிச்சிருக்காங்க. நம்ம அப்படி பார்க்கக்கூடாது. ஓகே, தொழுகை பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் பேசாமல் நான் ஜஸ்ட் வீடியோ மட்டும் பாருங்கள். நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி வந்துட்டு நான் பேசுகிறேன். இதுதான் வந்து அயன் டோம், அது ஆனியன் டோமுக்கு கீழ் சைடு.
இந்த ப்ரேயர் ஹாலுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு என்ட்ரி இருக்குது, அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு ஸ்டார் கேஸ் இருக்குது, சென்ட்ரல் வந்து 3 ஸ்டார் கேஸ் இருக்குது. இங்கே அப்படியே கிளைமேட் இந்த நான் வந்து வந்ததுக்கப்புறம் அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. பட் இதுவே அங்கே இருக்கிறப்ப செம்ம ஹீட்டாக இருந்தது. இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. ஆக்சுவலி ஒரு ஸ்பேஸை வந்து ஹை ரைஸ் பண்ணுறதுக்கு ரீசனே வந்து அதுதான். ஜென்ரலாக வந்து என்ன இருக்குன்னா, ஹைட்டை வந்து ரைஸ் பண்ணால் வந்து எனக்கு கொஸ்டின்ஸ்லாம் வரும். சார் நான் வீடு கட்ட போகிறேன், நான் 10 அடிக்கு பதிலாக ஒரு 11 அடி வச்சா கூலிங்காக இருக்குமா வீடு அப்படிலாம் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது. ஃபுல்லாக கிட்டத்தட்ட பார்த்தா 20 feet ஹைட்டில் இருக்குது. ஆனால் ஒரு ஸ்பேஸை ஹைட்டாக கட்டுறதுனால மட்டும் வந்து கூல் ஆகாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போது இது ஹைட்டாக கட்டிட்டோம், இப்போ காற்று வந்து உள்ளே டேம்ப் ஆகிட்டே இருக்கும். எப்பயுமே ஒரு ஸ்பேஸுக்கு வந்து வென்டிலேஷன்ஸ் வந்து ப்ராப்பராக காற்று உள்ளே வந்து வெளியே போகிற மாதிரி இருக்கும். இப்போ இது என்ன தான் ஹைட்டாக இருந்தாலுமே இதுக்கு பாருங்கள் ப்ராப்பராக வந்து ஓப்பனிங் வந்து 3 சைட்ஸுமே ஓப்பனிங் இருக்குது. ஸோ ஏர் வந்து உள்ளே வந்து வெளியே போகிறது கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால தான் இந்த வந்து ரொம்ப கூலிங்காக இருக்குது. ஸோ இது வந்து வெஸ்டர்ன் வால், அது குரான் அது இருக்குது. இந்த சேனல் இருப்பாருங்க எவ்வளோ இப்படி சேனல். தென் தானின்ற போர்ட டவுன் சைடு. ஃப்ளோரிங் பாருங்கள் சேம் அதுன்னு சொன்ன மாதிரி. ஸோ மார்பிள் நடுவை காவ் பண்ணி உள்ளே வந்து ஸ்டோனை பதிச்சிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறேன்னா, ஸோ ஒரு ஹைட் வந்து இதுதான் ரீசன். ஹைட்டை சும்மா வைக்கிறனால எப்பயுமே வந்து வீடோ ஸ்பேஸோ வந்து கூல் ஆகாது. ப்ராப்பராக வந்து வென்டிலேஷன்ஸ் இருக்கும். இங்கெல்லாம் ப்ராப்பராக வந்து கிராஸ் வென்டிலேஷன்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்கனால தான் இந்த விட ஒரு ஹைட்டாக இருந்தாலும் வந்து கரெக்டாக இருக்குது, கூலிங் வந்து கரெக்டாக இருக்குது. நைஸ். ஒரு நல்ல ஒரு ஆர்கிடெக்சர் ஸ்பேஸை வந்து பார்த்த ஃபீலிங். எப்பயுமே ஒரு நல்ல வெல் டிசைன் பண்ணப்பட்ட ஸ்பேஸ் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சோல் ஃபீலிங்காக இருக்கும். க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா? ஒரு ஸ்பேஸு அழகாக இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆகுதுல்ல உங்களுக்கு, அது அழகாக இருக்குதுன்னு ஃபீல் ஆனாலே அதை வந்து வெல் ட்ரீட்டடாக ஆர்கிடெக்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு ஆர்கிடெக்சரை வந்து நான் இது ஜென்ரலைஸாக நான் எப்பயுமே ஜென்ரலாக சொல்லுவேன், ஒரு ஆர்கிடெக்சரை வந்து அழகு பண்ணுறது ஒரு ஆர்கிடெக்டரோட ஒரு டிசைனரோட வேலை கிடையாது. ஒரு ஸ்பேஸை ஃபங்க்ஷனலாக கம்ஃபர்ட்டாக அந்த யூஸருக்கு என்ன தேவைப்படும் அப்படிங்கிற ரெக்யர்மெண்ட்டை புரிஞ்சு அது டெலிவரி கொடுக்குறது தான் வந்து ஒரு ஆர்கிடெக்சரோட மெயினே அதுதான். ஒரு ஆர்கிடெக்சரோட ஒர்க்கே அதுதான். அதை சரியாக பண்ணுறது மூலயமா அது வந்து அழகாக தெரியுது. ஸோ அப்படி ஒரு அழகாக ஃபைன் டியூன்டாக இருக்கிற ஒரு விஷயந்தான் இந்த ஜமா மஸ்ஜித். ஏன்னா இந்த டிசைனர் இருக்கார்ல, ஐ டோன்ட் நோ இந்த யாராக இருந்திருப்பார் டிசைன் அப்படின்னு எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. அந்த பீரியடில் ஆக்சுவலி இப்போ வந்து உங்களோட எம்பையர் வந்துட்டு அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, லைக் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க ஒரு மாதிரி ஒரு ஊருக்கு நடுவு ஒரு மஸ்ஜித் வேணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு இந்த ஸ்பாட்டை வந்து ஸ்பாட் பண்ணும். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து மஸ்ஜித் வைக்கலாம். இப்போ சைட் செலெக்ஷனே ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் அது. ஸோ சைட்டை செலக்ட் பண்ணி அந்த சைட்டில் வந்து
ஃபஸ்ட்டு ரெக்யர்மெண்ட்லாம் செட்டில் பண்ணியிருப்பாங்க. ஓகே, எத்தனை பேர் வரணும், எவ்வளோ பேருக்கு இது மாதிரி டிசைன் பண்ணணும், எவ்வளோ பட்ஜெட்டு, அந்த என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம், அதோட சர்க்குலேஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஸ்கீமேட்டிக்கு ஜோனிங்கு இன்றைக்கி வந்து கரண்ட்டில் வந்து அதெல்லாம் நாங்கள் டிசைன் பண்ணுறப்ப அது இருக்கும். அந்த பீரியடில் அவங்க அதெல்லாம் இப்படி யோசிச்சிருப்பாங்க. என்ன மீடியம் இருந்திருக்கும் லைக் என்ன ட்ராஃப்ட் பண்ண. ஏன்னா இன்றைக்கி வந்து டெக்னாலஜி எவ்வளோ இருக்குது, பேப்பர் இருக்குது. இன்றைக்கி ஒரு ட்ராயிங் பண்ணுறோமா, டிஜிட்டலாக பண்ணுறோம், பிரிண்ட் எடுக்கிறோம், காப்பி பண்ணுறோம், லைக் ரீக்ரியேட் பண்ணுறோம், ரீடு பண்ணால் ஒரு ட்ராயிங் ஒரே ட்ராயிங் ரெடி ஆகிடாது என்றைக்குமே. ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்ட்ஸ்லாம் ஆரம்பிச்சு ஒவ்வொரு லெவலாக தான் முடிச்சுட்டு ரீடோ இல்லை மாடிஃபிகேஷன் அது பண்ணி பேப்பர்ஸ் நிறைய பேப்பர்ஸ் யூஸ் பண்ணும் இன்றைக்கி. பட் அதுவே கொஞ்சம் வந்து ஒரு லைக் ஏன்னா கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஏன்னா திரும்ப ஒரு விஷயத்தை பண்ணுறோமே அப்படின்னு மாதிரி ஒரு தோணும் சில டைம்லாம். ஆனால் ஒரு 400 இயர்ஸ்க்கு முன்னாடி இவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸை க்ரியேட் பண்ணால் என்ன மாதிரி ஒரு டிராஃப்டிங் சிஸ்டம் இருந்திருக்கும். டிராஃப்டிங்னா ஒரு என்ன ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் அந்த அதை வரைகிறதுக்கோ பிளான் பண்ணுறதுக்கோ என்ன ஒரு மீடியம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு என்ன மாதிரி ஒரு டூல் இருந்திருக்கும். இது மாதிரி விஷயத்த நான் வந்து எனக்கு எப்பயுமே இது மாதிரி விஷயம் அது தோணும் அடிக்கடி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்க்குறப்ப. அவங்க டீம் ஒரு அந்த ஆர்கிடெக்ட்னு சொல்லப்போ இன்றைக்கி வந்து நம்ம இது ஆர்கிடெக்ட்னு சொல்கிறோம். அன்றைக்கி அதுக்கு என்ன நேம் இருந்திருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அது என்ன மாதிரி டீம் இருந்திருப்பாங்க, அவங்கள அசிஸ்டன்ட் இருந்திருப்பாங்க, அந்த சோர்ஸ் எப்படி நடந்திருக்கும், அந்த ப்ராசஸ் எப்படி நடந்திருக்கும், அதை வந்து அவங்க எம்ப்ளாய்ட்டு போய்ட்டு எப்படி இதை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி நம்ம ஃபிசிக்கல் மாடல்லாம் பண்ணுறோம், அன்றைக்கி இது மாதிரி ஒரு மாடல் ப்ராசஸ் இருந்திருக்குமா. ஸோ நம்ம இந்தியாவில் நான் லாஸ்ட்னு பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா ஆர்கிடெக்சர் டேட்டாஸ் தான். ஜென்ரலாக யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கான்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் போனதில்லை. ஆனால் கொஞ்சம் ட்ராயிங்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த ப்ராசஸ்லாம் இருந்ததா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஆனால் இந்தியாவில் ஒரு ஆர்கிடெக்சர் ப்ராசஸ்க்கு உண்டான எவிடென்ஸோ அது எப்படி பண்ணியிருப்பாங்கங்கிற டேட்டாஸ் வந்து நம்மகிட்ட சுத்தமாக இல்லை. அது இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ஏன்னா அதில் வந்து நம்மளோட டெக்னிக்ஸ்லாம் வந்து வெளியே போய் லைக் நம்ம நிறைய லூஸ் பண்ணிட்டோம், அது திரும்ப வந்து கிடைக்கவே இல்லை. இந்த ப்ராசஸ்லாம் எப்படி இருந்திருக்கும். ஏன்னா ஒரு டோமை வந்து இன்றைக்கி கரண்ட்டில் இன்றைக்கி சாஃப்ட்வேர்ஸ் 3D சாஃப்ட்வேர்ஸில் இது மாதிரி ஒரு டோமை வந்து டிராஃப்ட் பண்ணி இந்த 3D டிராஃப்ட் பண்ணதுக்கப்புறமா அது வந்து 2D வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ராயிங் சொல்லுவோம், அதை கன்வெர்ட் பண்ணுறங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. இன்றைக்குமே கரண்ட்லுமே இப்போ டெக்னாலஜி இருக்கப்போ இட்ஸ் நாட் தட் ஈஸி. அது ட்ராயிங் கன்வெர்ட் பண்ணி அதை ஆன் சைட்டில் மார்க் பண்ணி அந்த ஷேப்பு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரங்கிறது இட்ஸ் நாட் தட் ஈஸி. பட் 400 இயர்ஸில் நம்ம ஊரில் நம்ம பீப்புள் எப்படி இது மாதிரி ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க யோசிக்கும் போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இந்த 400 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படின்னா இன்னும் நம்ம ஊரில் இருக்கிற டெம்பிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் நினச்சி பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்குது. பட் அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சம் ஃபார்வர்ட் நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் அதெல்லாம் நடந்தது கண்ணுக்கு ஒரு எதுவுமே இல்லை. பட் அட்லீஸ்ட் இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹிஸ்ட்ரி ஆல்மோஸ்ட் பார்த்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ரெட் ஃபோர்ட் போகலாம். நாம் இங்கே வர இடத்துல தமிழ் பீப்புள் யாராச்சும் பேச அந்த வாய்ஸ் கேட்டாலே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் நேற்று இந்தியா கேட்டில் இருக்கிறப்ப ஒருத்தர் தமிழ் பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நான் வரப்போ நம்ம இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம பார்த்தோம். தென் இப்போ ஒருத்தர் வந்து பேசிட்டு போனாங்க. ரொம்ப தூரம் வந்து ஒரு நம்ம லாங்குவேஜ் பேசுகிறீங்களா கேட்குறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் இருக்குது ஆக்சுவலி நமக்குள்ளே. லிங்குவிஸ்டிக் அந்த இருக்கும்ல எல்லாருக்கும். நைஸ். ஓகே, நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பலாம். நம்ம கிளம்பி அடுத்தது நம்ம ரெட் ஃபோர்ட் போகலாம். கேமரா வந்து நல்லா சூடாகிடுச்சு. டெல்லியில் வந்து வெயில் வந்து முடியல. நேற்று மார்னிங் நான் வந்து ஃப்ளைட்டில் லேண்ட் ஆனதுக்கப்புறம் வெளியே வந்தாலே 37 டிகிரி இருக்குது மார்னிங்கு. அது 33 டிகிரி பார்த்திங்கன்னா ஈவினிங் 6:30 டிகிரியில் இருக்குது ஹீட்டு. டெம்பரேச்சர் முடியல. இன்றைக்கினா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. அதுவும் நம்ம ஒவ்வொரு வாக் பண்ணி போகிறதா இருக்கா, ஒவ்வொரு எவ்வளோ பரவாயில்ல போகிறேன். ஏன்னா இது மான்சூன் டைமில் இங்கே இப்படி இருக்குது வெயில். ஓகே, இப்போ நம்ம ரெட் ஃபோர்ட் தான் போயிட்டுருக்கோம். ஆனால் ஒரு சேட் நியூஸ் என்னென்னா ரெட் ஃபோர்ட் வந்து க்ளோஸ்டு. நான் காலையில் விசாரிச்சப்போ 2 பேர் சொன்னாங்க க்ளோஸ்டு. எனக்கு புரியல ஏன் இது க்ளோஸ் சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது August 15 வந்து வரப்போகுதுல்ல. ஸோ அதனால் வந்து ஃப்ளாக் ஹோஸ்டிங் வந்து இங்கே தான் நடக்கும். ஸோ அது ப்ரிப்ரேஷனுக்காகவும் அது சேம் டைம் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ August 15 அப்புறம் தான் வந்துட்டு உள்ளே வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போவே பார்த்திங்கன்னா
வேலை நடந்துகிட்ருக்கு. உள்ள எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பிளாட்ஃபார்ம்ஸு, பேரியர்ஸு எல்லாமே ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி நடந்துகிட்ருக்கு. ஓகே, நம்ம டெல்லி வந்துட்டோம். உள்ளே போகலாம் கூட அட்லீஸ்ட் பக்கமாக போய் அதை பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறத தான் போயிட்டுருக்கேன். முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் வாக் பண்ணது ரொம்ப கம்மி. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நான் வாக் பண்ணுறேன் கார் இல்லாமல். நல்லா தான் இருக்குது, ஆனால் டயர்டாக இருக்குது. வெயிலில் நடக்கிறது தான் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்குது. ஓகே, நான் கொஞ்சம் க்ளோஸராக பக்கத்தில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கேம் ஆன் பண்ணுறேன். நம்ம ஃபோர்ட் கிட்ட வந்துட்டோம், என்ட்ரன்ஸ் கிட்ட. உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த ஃபோர்ட். இங்கே தான் வந்து ஃப்ளாக் ஹோஸ்டிங் வந்து நடக்கும். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து திரும்பி போயிட்டு தான் இருக்காங்க. ஆனால் யாருக்கும் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இல்லை போல. நம்ம அம்மா தான் தெரியாமல் வந்துருப்பாங்க. இந்தியா கேட்டு ஃபுல்லாக ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இப்போ ஹோஸ்டிங் பண்ண ஸ்டேஜ் செட்டிங்ஸு எல்லா ஒர்க்கும் நடந்துகிட்ருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பேரிகேட் பண்ணிட்டாங்க. டிசப்பாயிண்டட் தான், பட் ஃபைன். ஏன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ப்ளீஸ் பக்கத்தில் வந்து பார்த்துட்டோம். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு எங்கே போகலாம் அப்படிங்கிறது தான் வந்து யோசனையாக இருக்குது. ஓகே, நான் ஒரு செட்டில் ஆகிட்டேன். கொஞ்சம் ரூட்லாம் செக் பண்ணிட்டேன். இப்போ எது ஓப்பனாக இருக்குன்னு பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். இப்போ இங்கேருந்து மெட்ரோ செக்ரட்டரியேட் ஸ்டாப். ஆக்சுவலி நம்ம அங்கே போய் இறங்கிட்டோம்னா அங்கே வந்து நியூ பார்லிமெண்ட்டு, அந்த ஓல்டு பார்லிமெண்ட் இருக்குது. பார்லிமெண்ட் பார்த்திங்கன்னா, நியூ பார்லிமெண்ட் வந்து மார்க்கோஜினியஸ் சொல்லிட்டு ஒரு ஆர்கிடெக்ட் டீம் தான் வந்து டிசைன் பண்ணாங்க. ஸோ அதுதான் இப்போ ரீசெண்டாக இப்போ நியூ பார்லிமெண்ட்டாக வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. அந்த ஓல்டு பார்லிமெண்ட் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம போய் இறங்கி அங்கே பார்த்துட்டு தென் ராஷ்டிரபதி பவன் வந்து உள்ள டிக்கெட் கிடைக்குமான்னு தெரியல. நான் வந்து புக்கிங்கில் நேற்று பார்த்தேன், ஆனால் நான் டைமிங் எந்த டைம் ஓப்பன் தெரியாதனால நான் புக் பண்ண விட்டுட்டேன். இப்போ பார்த்து சீட்ஸ் எதுவும் அவைலபிள் இல்லை. பார்ப்போம், அங்கே போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா வெளியே மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நம்ம ரிட்டர்ன் வர வேண்டியது தான். ஸோ இப்போ மெட்ரோ போயிட்டு அந்த இது நம்ம உள்ள போவோம்.